கோவை மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா கோவையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அமமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர். சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக கோவை ஒலம்பஸ் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு சிறப்பு பூஜை மற்றும் 200க்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி வழக்கறிஞர் பிரிவு மேற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சடையாண்டி வராகி அம்மன் காலபைரவர் திருக்கோயில் சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் நாகராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணி அளவில் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மருதூர் முதியோர் மதிய உணவு மையத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சுந்தர்ராஜன், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஷாகுல் அமீத், மேற்கு மாவட்ட இணை செயலாளர் சையத் அலி, கோவை மேற்கு மாவட்ட பொருளாளர் கே.எம். ஆறுமுகம், கோவை தெற்கு தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் சுந்தர்ராஜ், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் முகமது யூனஸ், அம்மா தொழிற்சங்க பேரவை மாவட்ட செயலாளர் செல்வராஜ், மாணவரணி மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், சுற்றுச்சூழல் பிரிவு மாவட்ட செயலாளர் பத்மநாபன், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் சகாப்தீன், உக்கடம் பகுதி செயலாளர்கள் மோகன், பூமிநாதன், செல்வபுரம் பகுதி கழக செயலாளர் பாலாஜி மற்றும் இப்ராஹிம், வார்டு கழக செயலாளர்கள் மில்லர் தாஸ், சிங்காரவேலன், பாலு, அம்மா பேரவை பகுதி செயலாளர் சந்திரசேகர், பகுதி இளைஞரணி செயலாளர் சரவணன், பகுதி தலைவர் பாலகிருஷ்ணன், பகுதி துணை செயலாளர் ராஜேந்திரன், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மகளிர் அணி பகுதி செயலாளர் வார்டு இணை செயலாளர் மகேஸ்வரி மற்றும் தனிப்பட்ட முறையில் மக்கள் செல்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி ஒரு விடாமுயற்சியில தான் இந்த அளவுக்கு கட்சியை கொண்டு வந்திருக்காரு. அதனால என்னைக்கும் அவருக்கு மக்கள் மனசுல ஒரு தனி இடம் இருக்கு. சிறப்பாக நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் தான் ஒரு 7ஆம் தேதி மக்கள் செல்வர் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு போனார். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பூத் கமிட்டி அமைக்கிறது எல்லா நிர்வாக வேலையும் இன்னும் ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பாக மக்கள் செல்வர் சொல்கிற வேட்பாளரை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். சிவபெருமானே எம்பொருட்துணை சிக்கனர் பிடித்து நின்றல் சிவாய நமதில் சிற்றம்பலமாறார் வந்தார் அமர்வாத்தில் அபிநாள் நாராயணன் முழங்கியறியும் என்றனா வேறார் வீதியில் நேருளாங்க இங்கே பாருங்க மாலை பிடிச்சி இங்கே பார்க்கலாம்னா பார்க்கலாம். ஓகேண்ணா இங்கே பாருங்கண்ணா எனக்கு போடுறது